வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பல நாட்டு மக்கள் உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கானாவூர் கல்யாண வீடு என்ற தலைப்பில் சில காரியங்களை இந்த ராத்திரி நேரத்திலே உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்று இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு செய்த முதலாவது அற்புதம் கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே கல்யாண வீட்டிலே செய்த அற்புதம். ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் நம்முடைய உலக பிரகாரமான தேவைக்காக செய்தது. அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் அக்கறை கொண்டவர். நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும்னு நினைப்பார், நம்ம நல்ல வேதம் வாசிக்கணும்னு நினைப்பார், நம்ம சண்டை போடக்கூடாது, எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும்னு நினைப்பார், நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும்னு நினைப்பார், நம்ம கோயிலுக்கு ஒழுங்காக வரணும்னு நினைப்பார். இப்படி தான் பெரியவங்களை கனம் பண்ணணும், இப்படி ஆவிக்குரிய காரியங்களை தான் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து உலக பிரகாரமாக என் பிள்ளை நல்லா சாப்பிடணும், என் பிள்ளை நல்லா வசதியாக வாழணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு குழந்தை இருக்கணும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும் என்ற ஒரு உலக பிரகார தகப்பனை போல உலக பிரகாரமான காரியங்களிலும் நமக்கு அக்கறை கொண்டு நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் தான். அதனால தான் மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போ இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 உலக பிரகாரமாக தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வேதம் சொல்லியிருக்கு. நம்ம அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவரை குறித்து வேதம் சொல்லுது. நம்ம அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் கொடுப்பாராம். வேதம் சொல்லுது சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு அவருடைய வாக்கு தத்தம் உண்மை உள்ளது. அடுத்தது பாருங்கள், இந்த கல்யாண வீட்டில் முதலாவது இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள்னு யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? யூ ஹாவ் டு இன்வைட் ஜீசஸ்.
கலேலியா ஊரில் உள்ள கானாவூர் கல்யாண வீடு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இன்வைட் ஜீசஸ். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிக்கும் அவரை அழைத்து செல்லுங்கள். அவரை அழைத்து செல்லணும்னா அதை மாதிரி இங்கே வாழணும். அவர் அழைத்து செல்றதுக்குரிய தகுதியான வாழ்க்கையை நம்ம வாழணும். எல்லா விஷயத்தையும் கர்த்தருக்கு கொண்டு போயிருங்க. வேதம் சொல்லுது நம்முடைய எல்லா விஷயத்திலையும் என்ன செஞ்சிடணுமா, கர்த்தரையும் சேர்த்துக்கிடணுமா, அவரையும் நம்மோட ஒரு நண்பரை போல இணைத்து கொள்ள வேண்டும். எனக்கு பிடித்த ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஒன்று சொல்கிறேன், சிலர் ஒரு புது ஷர்ட் வாங்கினா முதல்ல கோயிலுக்கு தான் போட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க. அது கூட கர்த்தரை கனம் பண்ணுறது தான். எல்லா விஷயத்தையும் அவரையும் சேர்த்துக்கிடுங்க, ஒன்றா சேர்த்துக்கிடுங்க. அவர் உங்கள் கூட சேர்ந்துட்டாருன்னா வெற்றி தான். அவர் உங்க கூட சேர்ந்துட்டாருன்னா ஆசீர்வாதம் தான். யூ ஹாவ் டு இன்வைட் ஜீசஸ். இயேசு இல்லாமல் எதையுமே நாம் செய்யக்கூடாது. பல வருடங்களுக்கு முன்பதாக ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு பெரும் பொருள் செலவிலே மிக விமரிசையாக திருமணத்தை ஒழுங்கு செய்தார். எல்லா ஆயத்தங்களும் நடந்துட்டு இருக்க நேரத்தில் கருமேகங்கள் திரண்டு வந்தது. பெருமழை பொழிந்து அத்தனை திருமண வைபவத்தையும் நாசம் செய்துவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அவர் வந்தாராம். அந்த இயேசு கிறிஸ்துக்கு தானையா நான் முதல் ஓலையை வச்சேன் அப்படின்னாராம். உடனே இயற்கை அவருக்கு அடிபணிந்தது. மேகங்கள் விலகின, அந்த மழை திரண்டு வந்து கொண்டிருந்த நிலைமை மாறி இந்த திருமணத்திற்கு எந்த தடையும் ஏற்படாமல் இந்த திருமண விமர்சையாக நடந்து முடிந்தது தான். ஒரே வார்த்தை, இயேசு கிறிஸ்துக்கு தானையா முதல் ஓலையை வச்சேன். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறீர்களா? தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறீர்கள். யூ ஹேவ் டு இன்வைட் ஜீசஸ். கலிலியாவில் உள்ள கானாவூர் திருமண வீடு நமக்கு கற்றுக் கொடுக்கும் முதல் பாடம். யூ ஹேவ் டு இன்வைட் ஜீசஸ். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 2:3. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் ஜீசஸ். யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் ஜீசஸ். உடைய வாழ்க்கையிலே தேவைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது, வேதனை வியாகுலங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, பண நஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் கர்த்தரிடம் அதை தெரிவிக்கிறீர்களா? ஹாவ் யூ இன்ஃபார்ம் ஜீசஸ்? ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு இன்வைட் ஜீசஸ், தென் யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் ஜீசஸ். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுது? எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எப்தா ஒரு சாதாரண மனுஷன். அவனுக்கு ஒரு நாட்டு சேனாதிபதியை இருந்து போரில் நாட்டை வழிநடத்துகிற அளவுக்கு ஒரு பின்புலம் கிடையாது, ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. அவன் தள்ளப்பட்ட ஒரு மனிதன். அவன் தன் தகப்பனாரும் தாயாருக்கு முறையாக பிறந்த குழந்தை அல்ல. எப்தாவுடைய சரிதை கண்ணீரின் சரிதை. இந்த எப்தாவின் சரிதையை நாம் சொல்லும் பொழுது அவன் ஏன் அப்படி கடந்து தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை எல்லாம் அவருடைய சமூகத்தில் அந்த அண்ணாளை மாதிரி ஊற்றி விட்டான்னு நமக்கு தெரியும். அவனுடைய சரிதையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? எப்தாவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? எப்தா என்பவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படின்னா தான் அந்த பின்னணி கதை தெரிஞ்சாதான் எந்த சூழ்நிலையிலும் மன உடைஞ்ச நிலையில் அவன் தேவனுடைய சமூகத்தில் வந்திருப்பான். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தை போரிலே தலைமை தாங்குவதற்கு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தேன். நியாயாதிபதிகள் 11:1 கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். 2ஆம் வசனத்தை பாருங்க. கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். தள்ளப்பட்ட ஒரு மனிதன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இஸ்ரவேல் தேசத்தை போரிலே தலைமை தாங்கும் ஒரு பொறுப்பு கிடைத்தவுடன் அவன் வருகிறான். தேவ சந்நிதியிலே
தன் உள்ளத்தை எல்லாம் சொல்லிவிடுகிறான். 11ஆம் வசனம் சொல்லுது, எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அந்த போரிலே அவன் மகத்தான வெற்றியை இஸ்ரவேல் தேசத்துக்கு பெற்று தருகிறான். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உள்ளத்திலே பாரங்கள் நிரம்புகையில் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறாயா? அன்னாள் 1 சாமுவேல் 1:15 படி அவளுடைய இருதயத்தை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றி விட்டாள். அப்படி மன உடைந்த நிலையில் வாய் திறந்து உன் பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய சமூகத்திலே வைத்து விட்டாயா? சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். 1 பேதுரு 5:7 சொல்கிறது, இயேசு உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படி நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வச்சோன்னா நிச்சயமாக தேவன் அதற்கு ஒரு வழி செய்வார். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்வார். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு இன்வைட் ஜீசஸ், தென் யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் ஜீசஸ். இந்த செய்தியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் தியானிப்போம். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, எங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள் மீதும் நீர் அக்கறை உள்ளவராக இருக்கிறீர். எங்களை நேசிக்கிறீர். எங்கள் உலக பிரகாரமான தேவைகளையும் சந்திக்கிறீர். அன்று கலீலியாவில் உள்ள கானாவூரில் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது ருசியற்ற தண்ணீரை ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்தரணும். எங்கள் தேவைகளை சந்தித்தரணும். இப்பொழுதும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த சமூகத்திலே வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளை தொற்றலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். இந்த டிவி பெட்டியின் மூலமாக, செல்ஃபோன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். ஒவ்வொருவருடைய சரத்திலிருந்து வலியை எடுத்து போடும். ஆப்ரேஷன் நியமிக்கப்பட்டவர்களையும் சுகமாக்கும். ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துடலாம். நன்றி இயேசு சுவாமி. கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவர்களை அதிலிருந்து விடுவீங்க ராஜா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. நன்றி. இப்பொழுது நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடன் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சி மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அது எதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.